விண்மீன் கதை பேசலாம் வாருங்கள். அனைவருக்கும் மாலை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இன்றைய சிறுகதை தாழிடப்பட்ட கதவுகள். சிறுகதையுடைய பெயர் வந்து முகவரி தேடி. கரீம் எழுதின இந்த சிறுகதை எனக்கு என்னுடைய கடந்த 10 ஆண்டுகள் நான் படித்த சிறுகதையில் ஒரு 10 சிறுகதையை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால் அதில் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட அஹ், ஒரு நுணுக்கத்தின்படி முதல் சிறுகதையாக நான் இதை வைத்திருக்கிறேன். அதனால இந்த சிறுகதையை நான் முதலாக இங்கே விண்மீன் கதை பேசலாம் வாருங்கள் நிகழ்ச்சியில் நான் இதை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கதை நிகழும் நகரம் திருப்பூர் நகரம். திருப்பூர் நகரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம். எப்போதும் இயந்திர வாழ்க்கையோடு ஓடக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். அந்த நகரத்தில் அந்த நாயகன் பெயர் அப்துல் ரசாக். அப்துல் ரசாக் ஒரு சாதாரண ஒரு ஐடிஐ முடித்துவிட்டு ஒரு இயந்திர தொழிலாளியாக வேலை செய்யக்கூடியவர். அவருடைய இந்த கதையை நான் உங்களுக்கு இப்போது ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் காலை அப்துல் ரசாக் கண் விழிக்கிறார். அவருக்கு உடல் எல்லாம் ஒரு ஒரு காய்ச்சல், நடுக்கம், தலை பாரமாக இருக்கிறது. அவரால் அன்றைய பொழுது எழுந்து வேலைக்கு போகக்கூடிய சூழல் அவருக்கு இல்லை. தன்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு போன் செய்து என்று வர முடியக்கூடியாத சூழலை அவர் தெரிவிக்கிறார். முதல் நாளே அவருக்கு சரியா சில காய்ச்சலும் கொஞ்சம் ஜுரம் காய்ச்சலும் தலைவலி அதிகமாக இருந்தாலும் அவருடைய ஓனருக்கு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்குடைய உடல்நிலை சரியில்லை, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய முதலாளியும் ஓகே நோ ப்ராப்ளம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்துக்கணும்னா அதை சொல்லிட்டு வந்திருப்பார். காலையில் எழுந்திருக்கும் போது அவருக்கு அந்த உடல் சோர்வு பலகீனம் அதனால அன்னைக்கு போல தன்னுடைய அம்மாட்ட சொல்ற, அம்மா இன்னைக்கு எனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, இன்னைக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழல் இல்லை, அதனால நான் இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டு படுக்கிறேன், ஒரு 10-11 மணிக்கு என்னை எழுப்பி விடுங்க, நான் ஏதாவது சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு காலையில் எந்திரிக்காரு, அந்த ஒரு மாத்திரை ஒரு டேப்லெட்டை போட்டு படுக்கிறாரு. படுத்துட்டு ஒரு 11 மணிக்கு அவருக்கு லைட்டா ஒரு கண்ணு மொழி போறது. ஒரு போஸ்ட்மேன் வந்து பாயம்மா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அப்துல் ரசாக் வந்து அப்பப்ப கவிதைகள் எழுதக்கூடியவர். எப்பயாவது கவிதைகள் எழுதி தனக்கு தெரிந்த கவிதைகளை ஆனந்த விகடன், குமுதம் இந்த மாதிரி இதழுக்கு அனுப்பக்கூடியவர். அப்போ அவர் நினைக்கிறாரு, அதுல நமக்கு ஏதாவது ஒரு அப்ரிஷியேட் வந்திருக்கும், இல்ல வேற யாராவது நண்பர்கள் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய அம்மாட்ட சொல்லி, அம்மா அந்த போஸ்ட்மேன் அந்த லெட்டரை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா வந்து போஸ்ட்மேன்ட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அதுல வந்து வேற ஏதோ ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரசாக்ங்கிற பேர் இருக்கு. பட் ஆனா பேர் வந்து அவருடைய ரிசீவிங் பேர் பாத்தீங்கன்னாக்கா அப்துல் சுக்கூர்ன்னு இருக்கு. அப்போ போஸ்ட்மேன் சொல்லனா, இது வந்து அப்துல் சுக்கூர்ன்னு இருக்கு, ஒருவேளை இது எனக்கு வந்ததா இருக்காது, அதனால நீங்க இது சரியான அட்ரஸை தேடி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ போஸ்ட்மேன் சொல்லியோ, இந்த தெருவில் நீ ஒரு ஆள் தான் இருக்க, அப்துல்ங்கிற பேர்ல இந்த நீ ஒரு ஆள் தான் இருக்கு, அதனால இது வந்து உனக்கு வந்த இதுதான் சொல்லிட்டு அவரு வெயில் நேரம் 11 மணிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கக்கூடிய அவர் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால அவர் தூக்கி போட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு எடுத்து பார்க்குறது, இது வந்து தனக்கு வந்த ஒரு இது அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற போது அதை எடுத்து வச்சிடுறாரு. தன்னுடைய அம்மா வந்து ஒரு 12 மணி இருக்கும், ஒரு நல்ல சுட சுட கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயந்திர வாழ்க்கையில ஓடிட்டு இருக்க, காலையிலேயே ஏதாவது தயிர் சோறு பின்ன இந்த மாதிரி ஏதாவது கட்டி எடுத்துட்டு போற ஆளுக்கு அன்றைய ஒரு சூடா சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு அம்மா சொல்றாரு, அம்மா நல்ல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு, ஏன்னா ஒரு எப்பவுமே நான் வந்து காலையிலேயே கட்டி எடுத்துட்டு போறாள், இன்னைக்கு சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கு, அம்மாவுடைய அந்த சமையல் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. நான் வாங்கிட்டு வந்த கருவாடு வந்து ரொம்ப அருமையான கருவாடு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா கருவாடு இது, உங்க அத்தா வந்து லாரிக்கு போகும்போது வாங்கிட்டு வர்றாரு போற, அதை விட அந்த கருவாடு எல்லாம் கிடைக்காது, ராமேஸ்வரத்துல வந்து லாரிக்கு போகும்போது அவருடைய சிநேகிதர் ஒருத்தர் இருக்காரு ராமநாதபுரத்துல, அவர் வந்து அந்த கருவாடு கொடுத்து விடாரு, அந்த கருவாடு கண்ணெல்லாம் வராதுடா அப்படிம்பாரு. அப்போ பேசிட்டு அந்த ராமநாதபுரம் சொன்னது அவங்க டக்குன்னு மைண்ட்ல வரும். ஏன்னா அந்த அந்த காலையில வாங்கின அந்த லெட்டரோட நேம்ல வந்து ராமநாதபுரம் இருக்கும். அப்போ சாப்பிட்டு என்ன பண்றான், அந்த அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்க்கறான். எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்னதா பிடிப்படும், இது வந்து தனக்கு வந்த லெட்டர் இல்லை, ஆனா இது வந்து ஒருவேளை நம்ம அப்பாவோட சிநேகிதர் வந்து ராமநாதபுரம் இருந்தாரு, அவருக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும், சப்போஸ் ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண இந்த லெட்டரை பிரிச்சிடறோம். அதுல பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அன்புள்ள மகன் அப்துல் சுக்கூருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அப்துல் சுக்கூருக்குன்னு எழுதியிருக்கு. அதுல வந்து பின்னாடி வந்து அப்துல் நாசர், அவருடைய அப்பா பேர் வந்து அப்துல் நாசர், அவர் எழுதியிருக்காரு. நீ வந்து ஒரு ஒரு பாத்தீங்கன்னா 10 வருடம் முன்பது அவங்க ஊர்ல வந்து இந்த அப்துல் ரசாக்ங்கிறது ஒரு பெரிய தலைக்கட்டு, ஒரு முத்தவழின்னு சொல்லுவாங்க, அங்க ஊர்ல எல்லாம் பெரிய ஒரு செல்வந்தர், கொஞ்சம் அந்த ஊர்லயே ஒரு முக்கியமான மனிதர். அவர் என்ன பண்றாரு,
தன்னுடைய மகன் வந்து ஒரு தவறு பண்ணிடுறாரு. அது கல்யாண விஷயத்துல. இவர் வந்து அவங்க ஒரு ஒரு பெரும் ஒரு பெரும் பணக்காரர் அவர் அந்த ஊர்ல. பட் அவர் என்ன பண்றாரு, ஒரு மகன் வந்து ஒரு வேற மதத்துல, அதுவும் வந்து ரொம்ப ஒரு அ என்ன சொல்றதுன்னா, ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் ஹஸ்பண்ட் செத்துருக்காரு. ஒரு 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 குழந்தையும் இருக்கு. அப்ப அந்த அப்பாவால வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு மகள் வேற இருக்கு. அப்போ வந்து நமக்கு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வராம, இது என்ன வேற சமூகம், வேற மதமா இருக்கு. 2வது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து கட்டிட்டு வந்துட்டான் பையன். அப்படின்னு சொல்லிட்டு அவரால ஏத்துக்க முடியல. இவன் என்ன பண்ணிடுறாரு, அ அந்த வீட்டு வாசல்ல அவங்க வரும்போது நின்னு கணவன் கத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஊர்ல உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப பையன் அவருக்கு அந்த எமோஷன்ல அடிச்சிடுறாரு அவன பையன. பையன அடிச்சிட்ட பிறகு அவன் வந்து என்ன பண்ண, சரி ஓகே. நீ அந்த 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 அடிக்கும்போது நான் சொல்லிடுறேன், நீ இன்னும் என்னுடைய பையனே கிடையாது. நீ வந்து உன்னை வந்து நான் வந்து தலைமொழி விட்டுட்டேன். நீ இந்த ஊரை விட்டே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த சொத்தோ ஏதோ எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன உடனே ரொம்ப கோவத்துல எமோஷனல் ஆகி கத்திடுறாரு. அவனும் என்ன பண்ணிடுறான், ஓகே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள அந்த அந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்கு அந்த அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணையும் அந்த மனைவியும் கூப்பிட்டு அவன் வந்து எங்கேயோ போயிடுறான். அவன் இது நடந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுது. ஆனா அது அது வந்து யாருக்கும் தெரியல அவன் எங்க போனான் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அவருடைய நாசர் அவருடைய அப்பா சொல்றாரு, அ அவர் எழுதியிருக்காரு. "நீ வந்து ஒரு 10 வருடம் ஆச்சு நீ போய். அதுக்கப்புறம் வந்து உன்ன நான் வந்து ஒரு ஒரு 7, 8 வருஷத்திலேயே வந்து நான் 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 செஞ்ச தவற வந்து உணர்ந்துட்டேன். பட் ஆனா வந்து உன்ன எப்படி கண்டுபிடிக்கும்னு எனக்கு தெரியல. என்னோட உடல்நிலை சரியில்ல. என்னோட நடக்கவும் முடியல. நான் எப்படி வந்து தேடுறதுன்னு தெரியாது தெரிய முடியல என்னால. அதனால வந்து இந்த முகவரி வந்து உன்னுடைய நண்பன் வந்து அமீர்ட்ட போய் நான் அடிக்கடி கேட்டேன். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். நான் ஒரு நாள் வந்து அவனுடைய ரொம்ப கெஞ்சி கேட்டேன். நான் அழுது கேட்டேன். கேட்கும்போது வந்து இந்த முகவரி குடுத்தான். இந்த முகவரியில நான் உனக்கு இந்த கடிதம் போட்டிருக்கேன். நீ செஞ்ச தவறுகளோ, இல்ல நான் தவறு செஞ்சாலும், இந்த தவறுகள மன்னிச்சுக்க. மன்னிச்சுட்டு என்னோட உடல்நிலை சரியில்ல. நான் இப்பவா போன்ருக்கேன். நான் எப்பயும் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நான் வந்து இறந்து போயிடுவேன். நீ என்ன வந்து பார்க்கணும். நீ பார்த்தா தான் என்னுடைய அந்த நான் செய்த அந்த தவறு வந்து எனக்கு மன்னிக்க முடியும் அப்படின்னு நான் ஏத்துக்குவேன். அப்பதான் எனக்கு இறைவன்ட்ட போய் எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும். நீ வரலன்னா அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுல எழுதியிருக்கு. அப்போ இவன் அப்துல் ரசாக் என்ன பண்றான், இது ஒரு என்ன சிக்கலான ஒரு பிரச்சனைய படிச்சு, நம்ம வந்து இது வந்து யாருக்கோ வந்த கடிதம், இத வந்து படிச்சுட்டோம். இப்ப அவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது. காரணம் என்ன, இவன் சின்ன பிள்ளையிலன்னு வந்து அவன் அப்பாவ ஒரு 5 வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்பா பார்க்காத ஆளு. அப்பாவுடைய அந்த உணர்வுகள் எப்பவுமே ஒரு ஏக்கத்திலே இருக்கிறவன். அப்படிங்கும்போது இந்த அப்துல் சுக்கூருடைய அந்த கடிதம் வந்து அவனுக்கு ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டப்படுத்துது. என்னடா இது வந்து அப்பா, மகன் அப்படிங்கிற உறவு, அந்த சிக்கல் இதெல்லாம் அவனுக்கு மனசுல படுது. அப்ப இந்த கடிதத்த எப்படியாவது சேர்த்துன்னு, எப்படி திருப்பூர் நகரத்துல தான் இருப்பான் அந்த பையன். எப்படியாவது சேர்த்துன்னு சொல்லிட்டு, ஒரு 10 நாளா தேடுறான். 10 நாள் தேடி இந்த பையன வந்து எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஒரு 10 நாள் கழிச்சு அப்புறம் அவனுடைய வேலை என்ன, அவன் அலுவலகம் போய் அவனுக்கு வேலை செய்யணும். அப்படி அப்புறம் மத்த மத்த விஷயங்கள். அந்த 10 நாள்ல அவன் மறந்துடுறான். அந்த கடிதத்த மறந்துடுறான். 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடிதம் வருது. அவங்க அம்மா கொண்டு வந்து குடுக்குறாங்க. "தம்பி இது ஒரு கடிதம் வந்துச்சுடா இன்னைக்கு." அவன் வேலை முடிஞ்சு வரான். அந்த அந்த கடிதத்துல எடுத்து பார்க்கும்போது, அப்ப அவரு தந்தை எழுதியிருக்காரு, "தம்பி நான் ஏற்கனவே வந்து உனக்கு ஒரு கடிதம் போட்டேன். உனக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த இந்த அந்த கடிதத்துக்கு நீ வந்து பதிலே போடல. ஏன்னா எனக்கு தெரியுது நீ வந்து இன்னும் என் மேல கோவத்துல இருக்க. ஆனா அந்த சூழல்ல நீ உன்ன ஒரு 20 வருஷம், 30 வருஷம் நான் வளர்த்த பையன் நீ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது, நீனே என் இடத்துல இருந்தாலும் நீ அதுதான் செஞ்சிருப்ப. நான் உனக்கு வேற ஒரு கனவ வச்சிருந்தேன். ஆனா அந்த கனவு இல்லாம நீ வந்து ஒரு சாதாரண இது அது உன்னுடைய தனிப்பட்ட பிரியம். பட் நான் ஒரு அப்பனா இருக்கும்போது, அந்த கோவம் என்னுடைய இயல்பானது. நீ அந்த இடத்துல இருந்தா நீ அப்படிதான் செஞ்சிருப்ப நீனு. அப்ப இந்த 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 கடிதம் வந்து மீண்டும் ஒரு தடவ நான் உனக்கு கேட்கிறேன் நானு. இந்த கடிதத்துல வந்து நான் உனக்கு எப்படி வந்து என்னுடைய அந்த சூழல வந்து தெரிவிக்கணும்னு தெரியல. இந்த கடிதம் வந்து நீ வந்து என்னுடைய மன்னிப்ப வந்து நீ ஏத்துக்கணும். எப்படியாவது நீ வந்து இந்த கடிதத்த பார்த்தோனே நீ என்ன வந்து ஒரு தடவ பாத்துரு. நீ ஒரு தடவ பார்த்தா தான் நான் இறைவன்ட்ட போய் நான் சொர்க்கம் போ முடியும். அந்த உன் கைய பிடிச்சு நான் ஒரு தடவ உன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டாகணும். அந்த அந்த மன்னிப்பு நான் உன்ட்ட கேட்கலன்னா நான் வந்து இறந்த பிறகு எனக்கு மன நிறைவடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. அப்போ இவனுக்கு அப்துல் ரசாக்கு இன்னும் ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. ஏன்னா, இப்ப ஏற்கனவே ஒரு கடிதம் வந்துச்சு. இப்ப இந்த கடிதமும் ஆயிடுச்சு. 2 கடிதம் ஆன பிறகு அவனால ஒண்ணும் சொல்ல முடியல. அ அந்த அந்த கடிதத்துடைய இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல வந்து கொண்டு வர முடியாது. அது அது அந்த ஆசிரியர் வந்து அத எழுதியிருக்க விதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதம் படிக்கும்போது நமக்கு இன்னும் அப்படியே ஒரு எமோஷனலாவே கண்ணீர் அங்க இங்க பார்த்தீங்கன்னா லைட்டா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாரி இருக்கும் அந்த கடிதத்துடைய முழு நிகழ்வு. அப்போ ஆ அப்துல் ரசாக் என்ன செய்றான், ஓகே இந்த தடவ எப்படியாவது விடக்கூடாது. ஏன்னா அவரு இந்த கடிதத்த பார்த்து ஒருவேள அவர் இறந்துட்டாருன்னா, அவருடைய அந்த மனநிறைவு இல்லாம போயிடுவாரு. அவருடைய மனசு வந்து எப்பவும் ஒரு ஆ சங்கடத்திலே போயிருக்கும். அப்ப எனக்கு அதுக்கு வாழ்நாள் முழுக்க குத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னு இவனே உட்கார்ந்து ஆ அந்த அன்புள்ள அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இவனே ஒரு கடிதம் எழுதுறான். ஆனா இதுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, இதுவரைக்கும் அவன் வாழ்நாள்ல அவன் அப்பாக்கு வந்து கடிதம் எழுதுனதே கிடையாது. காரணம் அவர் அப்பா வந்து 5 வருஷத்துல இறந்திருப்பாரு.
அப்ப கடிதம் எழுதாதவனுக்கு எப்படி எழுதுன்னு தெரியல. அப்போ தன்னுடைய அந்த வாழ்நாள் முழுக்க இருந்த ஏக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவனுடைய வாழ்நாள் முழுக்க ஏக்கத்தை அந்த கடிதத்தின் மூலம் கொண்டு வரான். இந்த மாதிரி நீங்க உங்க சூழல்ல நீங்க செஞ்சது கரெக்ட் தான். அப்ப எனக்கு அது புரியக்கூடிய சூழல் இல்ல. நான் இப்ப உங்கள்ட்ட வந்ததுனால இப்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருங்க. நான் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கேன். இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். உங்களை நீ வர தீபாவளி லீவு லீவு வருது. அந்த தீபாவளி லீவுல உங்களை நான் சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஏக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த கடிதத்தை அவன் அனுப்பிடுறான். அனுப்பின பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த அன்றைய நாள் அந்த எழுதுன நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு. அது எழுதி மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஓனர்ட்ட சொல்லிடுறான், இன்னைக்கு நான் வர முடியாதுங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு லீவு கொடுத்துங்கன்னா அன்னைக்கு போயிட்டு ப்ரேயர் பண்றான். அந்த ஃப்ரைடே இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் முக்கியமான ப்ரேயர் இருக்கிறதுல அன்னைக்கு ப்ரேயர் பண்ணி ரொம்ப மன உருகி கேட்கறான். இது நான் செய்தது தவறு தான். அவர் மகனுடைய லெட்டர் இல்ல. இருந்தாலும் அந்த தந்தை எக்காரணம் கொண்டு அவருடைய மன இது பற்றக்கூடாது. அதனால இந்த கடிதத்தை நானே எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு மன்னிப்பும் அந்த 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 தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுக்க சொல்லிட்டு இறைவன்ட்ட மனம் உருகி அந்த ஃப்ரைடே வணங்குறான். வணங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அம்மாட்ட சொல்லியிருக்கான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு ஆக்குன்னு சொல்லிட்டு. அந்த சாப்பாடு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஒரு வயதானவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு மனம் உருகி வேண்டிக்கிறான் வீட்டுல. விட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் ஓகே, அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மன திருப்தி, இன்னைக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சிருக்கோம், எப்படியா இருந்தாலும் அந்த அந்த தந்தை மனசு சந்தோஷப்படுவாரு அந்த கடிதம் கிடைச்சவனே அப்படின்னு சொல்லி. மறுநாள் வழக்கம் போல டியூட்டிக்கு போயிட்டான். ஒரு 2 நாள் அப்படியே போகுது. 3வது நாள் டியூட்டிக்கு போயிட்டு வர்றான். அவங்க அம்மா சின்னதா ஒரு பேப்பர் ஸ்லிப் மாதிரி இருக்கு, அதை எடுத்து கொடுக்குறாங்க. தம்பி, இந்த மாதிரி உனக்கு ஒரு இது வந்துச்சுடா, தந்தி வந்துச்சுடா, நான் காலையிலேயே ஓனருக்கு அடிச்சு சொல்லலான்னு பார்த்தா எனக்கு வேலையாயிடுச்சு. யாரோ அப்துல் நாசரான், அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு, உன்னை உடனே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தி வந்துருக்கு. அந்த தந்தியை வாங்கி பாக்குறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அவனுடைய ரூம கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த தந்தி ஃபுல்லா கண்ணீர் துளியா இருக்கு. ஏன்னா இவனுக்கு இப்ப ஒரு இக்கட்டான சூழல். ஏற்கனவே அவன் எழுதாம போயிருந்தாலும் அவன் வரமாட்டான்னு எடுத்து அடக்கியிருப்பாங்க. இவன் கடிதம் போட்டான், நான் இந்த வாரம் வருவான் அப்படின்னு. அப்போ ஒரு மகன் இறந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு தந்தை இறந்திருந்தா ஒரு மகன் கண்டிப்பா போய் ஆகணும். அப்ப அவன் என்ன செய்ய அந்த சூழல் தெரியாம ரொம்ப கடினமான சூழலுக்குள்ள அவனுக்கு கண்ணீர் மட்டும் போகுது. ஏன்னா அங்க இருக்கிறது இவனோட அப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு வருது. ஏன்னா அவன் 5 வயசுல அவன் அப்பா இறந்த போது அவனுக்கு எந்த ஒரு உணர்வு இருந்திருக்காது அப்ப. ஆனா இப்ப அவனுக்கு இருக்கு, தன்னோட அப்பா அங்க இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் மனதால் தன்னுடைய அப்பாவை நினைச்சவன் அந்த அப்பா இறந்திருக்கும் போது இவனால என்ன செய்ய முடியாத சூழல் அப்படிங்கும்போது அவன் அந்த தந்தியில அவனுடைய கண்ணீர் துளிகள் போயிட்டு இருக்கு. அந்த ஆசிரியர் அப்படியே நிப்பாடுற அந்த கதையை. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கதையை படித்த பிறகு அந்த எழுத்தால் நம்மால் அந்த சூழலை நம்மளால் உணர்ந்து கொண்டு நமக்கே அந்த கண்ணீர் வந்துடும் அந்த சிறுகதையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் முடிக்கிறாரு. இந்த சிறுகதையோட நேம் முகவரி தேடி.